மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. நினைவில் உறைந்த நீராம்பலே. அத்தியாயம் 3. கவிதை என்பது எதுகையும் மோனையும் நிரம்பிய அழகியலை ஆடையாக அணிந்த அலங்காரமான பொய் மட்டும்தான். அதுவும் பெண்களை வர்ணிக்கிற கவிதைகள் எல்லாமே பொய்களின் கூடாரங்களாகத்தான் இருக்கும். இஷானின் த ரிதம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து. "Who the hell are you?" என எடுத்ததும் ஏக வசனத்தில் திட்ட ஆரம்பித்தான் இஷான். அவனை அதிர்ச்சியோடு பார்த்தபடி நின்று கொண்டிருந்த சாத்வியோ எவ்வாறு நிலைமையை புரிய வைப்பது என புரியாமல் விழித்தாள். "ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் டாக்கிங் டு யூ" என்றபடி அவன் அவளை நெருங்கவும் விக்கித்து விலகியவள் பட்டென கரம் குவித்தாள். "தயவு பண்ணி என்னை வெளியே போக சொல்லாதீங்க சார். ரவுடிங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டு கூட இங்க வந்தேன். அவரோட ரூம் நம்பர் 141 சொன்னதுனாலதான் இங்க வந்துட்டேன்" என்றாள் சாத்வி ஹிந்தியில். ஈஷானின் மூளையோ அவள் கூறுவதை நம்பாதே என அறிவுறுத்தியது. "ஜூத் மத் போலோ" என்றவன் எரிப்பது போல அவளை முறைத்துவிட்டு உடனடியாக அங்கிருந்த இன்டர்காமில் ஹோட்டலின் மேலாண்மைக்கு அழைத்தான். "சார், இங்க வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு வந்தவங்கள ரவுடிங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். நாங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கிறோம். ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பயந்து போயிருக்கோம். உங்க ரூம்ல இருக்கிற லேடி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவங்களா இருக்கலாம்" என்றனர். "இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல" அதிருப்தியோடு உரைத்தான் இஷான். "அவங்க எல்லாரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க சார். அதான் போலீஸும் இங்க வர்றதுக்கு தயங்குறாங்க" என்றனர் ஹோட்டல் மேலாண்மையினர். நிலைமை கொஞ்சம் மோசமாக இருப்பதை அவர்கள் விளக்கவும் சாத்வியின் வார்த்தைகளில் நம்பிக்கை பிறந்தது இஷானுக்கு. இருப்பினும் ஒரு பெண்ணை முழுமையாக நம்பி மீண்டும் அவதியுற அவன் ஒன்றும் முட்டாளில்லையே. ஹோட்டல் மேலாண்மை கூறியது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இவள் இந்த சூழ்நிலையை உபயோகித்து பொய் கூறினால் என்ன செய்வது என அவனது மூளை மீண்டும் இடித்துரைக்க, "பைதோ லெகின் மத்தானோ மேரே பாஸ்", அதாவது "உட்காரு, ஆனா என்கிட்ட நெருங்காத" என்று கட்டளையிட்டு விட்டு முகக்கவசத்தை கழற்ற போனவன் ஏதோ யோசனையோடு அதை அகற்றாமலே சோஃபாவில் அமர்ந்தான். சாத்வியோ அவனது குரல் மிகவும் பழக்கப்பட்ட குரலாக உள்ளதே என எண்ணியபடி, "மேரா மொபைல் சார்ஜ் ஹோ கயா, கியா மே சார்ஜ் கர் சக்தா ஹூ", அதாவது என் மொபைல்ல சார்ஜ் தீந்து போச்சு, நான் சார்ஜ் போட்டுக்கலாமா என்று கேட்டாள் அவனிடம். அவனும் பிளக் பாயிண்டை கண்களால் காட்ட சார்ஜில் மொபைலை போட்டவள் நல்ல பெண்ணாக அமர்ந்து கொண்டாள். அப்போது இஷானுக்கு மீண்டும் மொபைலில் அவன் குரு என விழித்தவனிடமிருந்து அழைப்பு வந்தது. "ஏன் மேன் காலை கட் பண்ணன?" "சாரி குரு, இங்க ஒரு பிரச்சனை" என அவன் தமிழில் பேசவும் சாத்வியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவன் தமிழனா? தேவையில்லாமல் தெரிந்த ஹிந்தி வார்த்தைகளை கோர்த்து பிரயத்தனப்பட்டு தான் பேசியதெல்லாம் வீணா என்று மனதிற்குள் நொந்து கொண்டவள் அவனுக்கு தான் தமிழகத்தைச் சேர்ந்தவள் என்பது தெரியாது போல நினைத்தாள். "ஃபீலிங் குட் மூவியா குரு? நோ ப்ராப்ளம். சென்னை வந்ததும் நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படியோ ரிலிக்ஸ் நீங்க தான் எழுதுவீங்க" என இஷான் பேசியதன் சாராம்சத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு சாத்வியின் மூளை ஓய்வாக இல்லை. எப்படியாவது தோழியுடன் இங்கிருந்து பாதுகாப்பாக சென்றுவிட வேண்டும் என்பது மட்டுமே அவளது தற்போதைய கவலை. இஷான் மொபைல் அழைப்பை முடித்துவிட்டு அவள் புறம் திரும்பிய போது சாத்வி நகம் கடித்துக் கொண்டிருந்தாள். "ஆப்திக் ஹே" என்று அவன் ஆரம்பிக்கும் போதே, "தமிழ்ல பேசுங்க சார், எனக்கு புரியும்" என்று அவள் கூறவும் இஷானுக்கு அதிர்ச்சி. "நீ தமிழா?" ஒருமை வந்து ஒட்டி கொண்டது அவனது பேச்சில். இவ்வளவு நேரம் இருந்த மரியாதை பன்மை திடீரென விடை பெற்றதில்
அசௌகரியமாக உணர்ந்த சாத்வியும் அவனது பாணியில் ஒருமையிலேயே பதிலளித்தாள். பாவம், அவனது முகக்கவசத்தை கழற்றியிருந்தால் அந்த ஒருமை கூட வாடா போடாவாகி இருக்கும் என்பதெல்லாம் வேறு கதை. அதை பின்னால் பார்க்கலாம். நான் உன்கிட்ட தெலுங்குலையா சொன்னேன்? அப்ப இவ்ளோ நேரம் நான் குரு கிட்ட பேசினது நீ ஒட்டு கேட்டியா? இஷான் உஷ்ணமாக கேட்கவும், ஒட்டு கேட்டனா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர், மிஞ்சி மிஞ்சி போனா நமக்கு இடையில 3 அடி இடைவெளி இருக்குமா? இந்த கேப்ல நீ மெதுவா பேசினா கூட என் காதுல தெளிவா விழும்பா. பட் டோன்ட் வரி, நான் இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு ஒட்டு கேட்கிற அளவுக்கு மனசில்ல என்றாள் சாத்வி. இவளால் எப்படி தன்னிடம் இயல்பாக வார்த்தையாட முடிகிறது என யோசித்த ஈஷான் மோவாய்க்கு பதில் அவனது கைவிரல்கள் முகக்கவசத்தை வருடிய போதுதான் தனது முகம் தெரியாததால் இத்துணை இயல்பாக பேசுகிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அவன் பிரபல இசையமைப்பாளர் இஷான் ரவீந்திரன் என்பது மட்டும் எதிரில் இருப்பவளுக்கு தெரிந்திருந்தால் இந்நேரம் அவளிடம் இருக்கும் இந்த இயல்பான உடல் மொழி மாறியிருக்கும். முகப்பூச்சு சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் யோசித்திருப்பாள். அவளது தோற்றம் சரியாக இருக்கிறதா என அவள் மனம் அலைபாய்ந்திருக்கும். இஷானை நேரில் காணும் போது 199 பெண்கள் இதைத்தானே செய்கிறார்கள். இவள் மட்டும் எப்படி விதிவிலக்காகி விடுவாள் என்ற அலட்சியம் அவனிடம் ஒட்டி கொண்டது. அதே நேரம் சாத்வியின் மனமோ வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தது. முன்பின் அறியாதவனின் அறைக்குள் அடைக்கலம் புகுந்திருக்கும் பெண்ணின் மனம் அல்லவா கொஞ்சம் தாறுமாறாகத்தானே யோசிக்கும். இந்த மாஸ்க் மூஞ்சியோட ஒரே ரூம்ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாதான் இருக்கு என வாய்க்குள் முணுமுணுத்தாள் சாத்வி. அவள் எதிரே அமர்ந்திருந்த ஈஷான் என்ன என்பது போல புருவம் உயர்த்தினான். இந்த கருப்பு மாஸ்க எப்பவும் முகத்திலே போட்டிருப்பீங்களா என கேட்டாள். ஆமா. ஏன், கொரியன் சீரீஸ் தாக்கமா? இல்ல, கொரோனா தாக்கிடுன்ற பயம். சாத்வி உதட்டை பிதுக்கினாள். இருப்பினும் முன்பின் அறியாதவனின் அறையில் அமர்ந்திருக்கும் தவிப்பு அவளது உடல் மொழியில் வெளிப்படுவதை கண்டு கொண்டான். யாருன்னு தெரியாத பையன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறத நினைச்சு பயப்படுறியா? டோன்ட் வரி, எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டும் வரல என்றான் விஷமமாக. அது சாத்வியை சீண்டி இருக்க வேண்டும். சற்று முன்னர் அவளிடம் கெஞ்சியதெல்லாம் மறந்து வாய்ப்பேச்சை எப்படி நம்புறது? எவ்ரி மேன் இஸ் அ பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் உத்தமந்தான் என்று சூடாக பதிலடி கொடுத்தாள். இப்போது அவளது பேச்சு அவனை சீண்டி விடவே அவனுடைய பதிலோ எரிமலை குழம்பின் வெம்மையோடு வந்தது. உன்னை மட்டும் நான் எப்படி நம்புறது? நீ நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சு ஒரே ரூம்ல இவனோட இருந்தா ஏதாச்சும் கசமுசா நடக்கும். அத மொபைல்ல சீக்ரெட் கேமரால வீடியோ எடுத்து காசு பறிக்கலான்னு திட்டம் போட்டிருந்தா என் நிலைமை என்னாகும் யோசி. எவ்ரி விமன் இஸ் அ பொட்டன்ஷியல் கோல்டு டிகர். அவன் கூறிய கோல்டு டிகர் என்ற வார்த்தையில் சாத்வி எக்கச்சக்கமாக காயப்பட்டு போனாள். ஆமா, இவர் பெரிய விஐபி. நாங்க இவர் கூட கசமுசா பண்ணி வீடியோ எடுக்க நினைக்கிறோம். ஹே மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர், நீ உன்னைய ஆண் அழகன்னு நினைச்சிட்ட போல. எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீ சொல்ற மாதிரி கேவலமான இன்டென்ஷனும் இல்ல என கண்களை இறுக மூடிக்கொண்டு கத்தி தீர்த்தாள். அவனோ நீ கத்தியது என்னை பாதிக்கவில்லை என்ற ரீதியில் தோளை அசட்டையாக குலுக்கினான். சொன்ன வார்த்தையை காப்பாத்தினா நல்லது என்று சொல்லி சாத்வியை இன்னும் எரிச்சல் மூட்டிவிட்டு டீப்பாய் மீது கிடந்த டேபிள் சமூக வலைதளங்களை பார்வையிட துவங்கினான். தன்னை ஏகவசனத்தில் திட்டிய போதும் குத்தலாக பேசிய போதும் சாத்வி மீது அவன் கோபம் கொள்ளவில்லை. காரணம், அவள் அவனிடம் வழிந்து போலியாக குலையவில்லை. என்னதான் பெண்களை பிடிக்காது என்றாலும் இப்போதிருக்கும் பாதுகாப்பற்ற சூழலில் காவல்துறையினர் வராமல் சாத்வியை அறையை விட்டு வெளியே அனுப்புவது தவறு என்று மனசாட்சி எடுத்து கூறியதும் ஒரு காரணம். அவனது அன்னை பாரதிக்கு பிறகு அவனிடம் இவ்வளவு சாதாரணமாக உரையாடும் முதல் பெண் சாத்வியே. அறைக்குள் அடைக்கலம் தரும்படி வேண்டிய போதும் சரி, இதோ இப்போது கத்தி தீர்த்த போதும் சரி, அவளது உதடுகளோடு சேர்ந்து கண்களும் உணர்வு குவியல்களாக காட்சியளித்த விதம் இஷானை ரசிக்க வைத்தது என்பதுதான் கலப்படமற்ற உண்மை காரணம். சமூக வலைதளங்களை நோட்டமிட்டவனின் பார்வையில் சாண்ட்ராவின் 13 படமும்
இஷானுக்குள் அவ்வப்போது வந்து போகும் வில்லன் அப்போதும் வந்துவிட்டான். ஆரியபுரம் குருவும் சுயசரிதை எழுதின சிஷ்யனும் சேர்ந்து அடுத்த படம் பண்ண போறாங்களாம். அபியூசர்கள் சூழ் ஃபேஸ்புக். இதுதான் அவளது பதிவு. அதன் கீழே எண்ணற்ற கமெண்ட்கள் குவிந்திருந்தன. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரான்னு சந்தேகமா இருக்கு ஷான். யாரோ அவளின் குரலுக்கான ரசிகன் போலும் கடவுளையே சந்தேகித்து பதிலளித்திருந்தான். பாலிவுட் நெப்போட்டிசம் பத்தி பேசிட்டு நம்ம கோலிவுட்ட இந்த குடும்பம் ஆதிக்க பண்றத மறைச்சிடுவாங்க. ரெட் லைட் மீடியா அந்த அபியூசருக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு. ஸ்டே ஸ்ட்ராங் ஷான். இன்னொரு ரசிகை ஊடகங்களை சிவப்பு விளக்கு பகுதியோடு ஒப்பிட்டு தனது வன்மத்தை கக்கியிருந்தார். அபியூசர்னு சொல்றீங்க, ஆனா அவரோட மேக்சிமம் ஆல்பம்ஸ்ல பாடி இருக்கீங்க. உங்க ஆக்டிங் கேரியரை அவருக்காக தூக்கி போடுவேன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்ணினீங்களா மேடம்? யாரோ ஒரு புத்திசாலி நடந்த சம்பவங்களை கோர்வையாக கவனித்து கேள்வி கேட்டிருந்தான். உடனே கோபக்கார எமோஜியை அவனது கமெண்ட்டுக்கு பரிசீலித்து பதில் கூறியிருந்தாள் சாண்ட்ரா. அந்நபரை எண்ணி வருத்தப்பட்டான் ஈஷான். ஏனெனில் இனி சாண்ட்ராவின் ரசிக படைகள் ஜாம்பிகளாக மாறி அந்த நபரை முகப்பக்கத்தில் கிழித்து கூறு போட்டுவிடும். மொத்தத்தில் சாண்ட்ராவின் பதிவில் இருந்தது துளி வன்மம் என்றால் அதில் இருந்த கமெண்ட்களோ வண்ண குடவுன்களாக காட்சியளித்தன. இஷானுக்கு அவற்றை படித்ததும் ஆத்திரத்தில் முஷ்டி இறுகியது. அவர்களுக்குள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி அவள் நடிப்பு தொழிலை கவனிக்கலாம். காற்றுள்ள போதே தூச்சிக்கொள்ளாதவர்களை கலர்ச்சி விட்டு புதுமுகங்களை தேடும் வெள்ளித்திரையில் இருப்பதை மறந்துவிட்டு முழு நேரமும் இஷானின் நடவடிக்கைகளை கவனிப்பதை எப்போது அவள் விடுவாளோ என மானசீகமாக தனது தலையில் அடித்துக் கொண்டவன் சாத்வியின் மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர் என்ற விழிப்பில் நடப்புக்கு வந்தான். என்ன, போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இவ்ளோ நேரம் ரூம்ல இருக்க அலோ பண்ணதுக்கு தேங்க்ஸ். நன்றியை ஏற்றுக்கொண்டவன் அவள் மொபைலை எடுத்துக்கொண்டு கதவருகே போகவும் 1 செகண்ட் என்றபடி எழுந்தான். சாத்வி கேள்வியாக பார்க்கும் போதே அவள் அருகே வந்தவன், நானும் உன் கூட லாபி வரைக்கும் வரேன். இந்த மாக்கானுங்க என்ன வேணாலும் செய்வாங்க என்றான். சாத்வி அவனது உதவும் மனப்பான்மையை அறிந்து நன்றியோடு புன்னகைத்தாள். தேங்க்யூ என்று கண்ணம் குழிய கூறியவளை தொடர்ந்து அந்த கதவை திறந்து வெளியேறிய இஷான் லாபியை அடைந்த போது அங்கே யாரும் இல்லை. வெறிச்சோடி கிடக்கிறதே என கவலையுடன் இருவரும் முன்னேறி காரிடாரை அடைந்த போது மொத்த ரவுடி கும்பலும் அங்கே இருந்தனர். அவர்களை கவனித்து விட்டனர். இன்னும் ஒரு ஜோடி இருக்காங்க பாருங்க, இவங்களை எப்படி விட்டு வச்ச நவீன்? கோபத்தோடு ரவுடி கும்பலின் தலைவன் தனது அடிப்பொடியிடம் கேட்க காவல்துறையினர் இன்னும் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டனர் சாத்வியும் இஷானும். அடுத்து நிகழப்போவது என்ன? நினைவில் உறைந்த நீராம்பலே. அத்தியாயம் 4. என் கதையில எப்பவுமே ஹீரோ ஜெம் ஆஃப் அ பர்சனா தான் இருப்பான். அவன் ஹீரோயினையும் அவளோட ஃபீலிங்ஸையும் மதிப்பான். கரடு முரடானவனா இருந்தாலும் அத்துமீறி நடந்துக்க மாட்டான். புரியுது. உடனே நீங்க லென்ஸ் வச்சு இப்படி ஒருத்தன் இருப்பான்னு சுத்தி முத்தி தேடுறது புரியுது. என்னங்க செய்யறது, ரியல் லைஃப்ல இப்படி ஒருத்தனை வலை வீசி தேடினாலும் கிடைக்க மாட்டான். அதான் கதையில ஹீரோவா வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் மேனுஸ்கிரிப்டில் இருந்து. சாத்வியையும் இஷானையும் கண்டதும் அந்த ரவுடிகள் மீண்டும் கொந்தளிக்க ஆரம்பித்தனர். காதலர் தினம் வந்துவிட்டால் மட்டும் அவர்களுக்கு இந்திய கலாச்சாரத்தின் மீது அளவற்ற அன்பு வந்துவிடும். அதே இந்திய கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையை ஏனைய 364 நாட்களும் கூறு போட்டு விற்கும் கூட்டம் காதலர் தினத்தால் கலாச்சாரம் காலாவதியாகிறது என கூச்சல் போட்டு செய்யும் கோமாடித்தனங்களில் ஒன்றுதான் அன்று ஹட்சன் ப்ளூவில் அரங்கேறிக் கொண்டிருந்தது. வந்திருந்த காதல் ஜோடிகளை மிரட்டி பதற வைப்பதில் அந்த மனோவியாதிக்காரர்களுக்கு ஏனோ அற்ப சந்தோஷம். சிலர் மிரட்டலுக்கு பயப்படவில்லை என்றால் அடுத்த கட்டத்திற்கு போவார்கள். அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் முடிவை எடுக்கும் நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டனர் சாத்வியும் இஷானும். அவர்களை காரிடாரில் பார்த்ததும் சுற்றி வளைத்த கும்பல்
காதலர்கள் என்று எண்ணி மிரட்டி இனி இப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவில் ஈடுபட மாட்டோம் என மன்னிப்பு கேட்க வலியுறுத்த இஷானோ முடியாதென பிடிவாதம் பிடித்தான். அவர்களில் ஒருவன் இஷானின் முகக்கவசத்தை கழற்றும்படி வற்புறுத்தினான். அதற்கும் அவன் முடியாதெனவும் பளாரென அறை விழுந்தது சாத்விக்கு. அவள் வலியில் முகம் சுருக்கி, அவன் முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னையே அரைஞ்சிங்க என அரைகுறை ஹிந்தியில் கேட்க, இங்க அடிச்சாதானே அங்க வலிக்கும் என்றான் ரவுடிகளில் ஒருவன். அடப்பைத்தியமே என அவனை தமிழில் திட்டினாள் அவள். ரவுடி கும்பலின் தலைவனோ ஒரு முடிவுக்கு வந்தவனாக, இது சரிப்படாத நவீன், உன் மொபைல் எடு, இப்போ இந்த நிமிஷமே இவங்க மன்னிப்பு கேட்கறத Facebook இன்ஸ்டால போடு. அப்பதான் நம்ம இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்துக்கு எதிராக காதலிக்கிறவங்களுக்கு நம்ம மேல பயம் வரும் என்றான். அந்த நவீன் மொபைலை எடுக்கவும் இஷானுக்கு பதற்றமானது. சமீப நாட்களாகத்தான் ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் அவனை மறந்திருந்தன. இப்போது அவன் இருக்கும் நிலை மட்டும் சமூக வலைதளங்களில் நேரலையாக வருமாயின் மீண்டும் ஊடகங்களின் வாய்க்கு அவலாக மட்டுமல்ல அறுசுவை உண்டியாகவும் அவன் மாறிவிடுவான். அப்படி நடந்தால் அவன் ஒப்பந்தமாகி இருக்கும் படங்களுக்கும் பட தயாரிப்பாளர்களுக்கும் வீண் பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டவன் தன்மையாக ரவுடிகளிடம் நிலைமையை புரிய வைக்க முயன்றான். முடிவில் தாங்கள் இருவரும் காதலர்கள் இல்லை என அவன் எந்த மொழியில் விளக்கினாலும் அவர்களுக்கு புரிய போவது இல்லை என்பதை உணர்ந்து சோர்வுடன் நின்றுவிட்டான். ரவுடிகளின் தலைவனோ வடக்கில் உள்ளவர்கள் திருமணத்தின் போது அணியும் கருகமணி தாலியொன்றை அவன் முன்னே நீட்டினான். இஷான் அதிரும் போதே, நீ எங்க கிட்ட இவ்ளோ நேரம் விவாதம் பண்ணிருக்க, ஃபேஸ்ல இருக்கிற மாஸ்க கலட்ட மாட்டேன்னு பிடிவாதமா சண்டை போட்டிருக்க, உன்னை மன்னிச்சு விட்டேன்னா மக்களுக்கு இந்த பல்ராமல இருக்கிற பயமே போயிடும். எல்லாத்துக்கும் தண்டனையா இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு என்று சொன்னான். வாட்? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அடிச்சு பேசினாலும் போய் உண்மையாகாது. இப்ப தாலி கட்டுறியா இல்ல லைஃப் போகவா? இது அடிப்போலி நவன். இப்போது சாத்விக்கு வயிற்றை கலக்கியது. இந்த நேரலை என்றேனும் ஒரு நாள் அன்னையின் பார்வையில் பட்டுவிட்டால் கட்டாயம் அவர் உடைந்து போவார். இத்துணை நாட்கள் பெண் பிள்ளையை நன்றாக வளர்க்கிறோம் என அவருக்கு இருக்கும் கர்வம் உடைந்து போகும். அது உடைந்தால் அன்னையும் உடைவார். ஏன் வீண் பிரச்சனை? ஒரு கருகமணி செயினை மாட்டிக்கொண்டால் என்ன மாறிவிடும் என அசட்டு துணிச்சலோடு இஷானின் கைகளை பற்றினாள் சாத்வி. அவன் சொல்றத செஞ்சிரு என்று சொல்லி அவனை அதிர வைத்தாள். இஷானோ அவள் கையை வேகமாக உதறினான். பைத்திய மாதிரி பேசாத, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது ஜஸ்ட் கருகமணி செயின் தானே, கட்டிட்டா நம்ம பயந்துட்டோன்னு இவனுங்க ஓடிடுவானுங்க. ஓ, அப்ப இது உன்னோட பிளானா? இப்படி கார்னர் பண்ணி இந்த கழுத்துல கட்ட வச்சு வீடியோ எடுத்து வைரல் ஆக்குறது தான் உங்களோட பிளானா? இஷான் நிலைமை புரியாமல் பேசவும் சாத்விக்கு ஐயோவென இருந்தது. பைத்தியம், நீ கருகமணிய கட்டலனா கட்டாயம் நம்ம 2 பேரும் வைரல் ஆவோம். நம்ம லவ்வர்ஸ் இல்லன்னு நீ எவ்வளவு விளக்குனாலும் இவனுங்க கேட்க மாட்டானுங்க. இவனுங்களை பார்த்தா போலீஸே பின்வாங்குறாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சாத்வி பற்களை கடித்தபடி கோபத்தோடு கூற வேறு வழியின்றி இஷான் அந்த பல்ராமிடமிருந்து கருகமணி தாலியை வாங்கிக் கொண்டான். கட்டு என அவன் கையசைத்தான். அவனது சகாக்கள் உற்சாகமாக கூச்சலிட்டார்கள். சாத்வி கழுத்தை நீட்டினாள். கட்ட வேண்டியவனுக்குத்தான் தயக்கம் குறையவில்லை. சாத்வி சற்று யோசிக்காமல் அவனது கையை பற்றி, கட்டி தொலை வளர்ந்த பணமரமே, ஏன் இவ்வளவு யோசிக்கிற என்று கடுகடுக்கவும் இஷான் கண்களை மூடிக்கொண்டு அதை அவளது கழுத்தில் மாட்டினான். தங்களது வழக்கப்படி திருமணத்தை முடித்து வைத்துவிட்ட கர்வத்தில் அந்த பல்ராமும் அவனது கூட்டத்தினரும் கொக்கரித்தனர். இனிமே நீங்க எங்க வேணும்னாலும் ஜோடியா போகலாம், இதுதான் நம்ம கலாச்சாரம், புரியுதா தம்பி என்று இஷானின் முதுகில் அடித்துவிட்டு அவர்கள் கிளம்பி போய்விட அவனோ, இதுக்காடா இவ்வளவு தூரம் அலப்பற பண்ணினீங்க என்று முணுமுணுத்து விட்டு கருகமணி தாலியோடு நிற்கும் சாத்வியை வெறுப்போடு பார்த்தான். இனி சாண்ட்ராவை போல இவளும் ஒரு மெலோ டிராமாவை போடுவாளோ? ஆனால் அவனது சிந்தனைக்கு எதிர்ப்பதமாக
வேகமாக கழுத்தில் இருந்த கருகமணி தாலியை கழற்றி இஷானின் கையில் வைத்தாள் சாத்வி. இங்க நடந்தது ஆக்சிடென்ட் மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர். இத சாக்கா வச்சு நீ தான் என் புருஷன்னு உன் முதுகில் தொத்திக்கிறதுக்கு நான் ஒன்னும் 10ஆம் பசலி இல்ல. மொழி தெரியாத ஊர்ல நம்ம ஊர்க்காரனை பார்த்த சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்ணிக்கவும் நான் விரும்பல. இன்னைக்கு நடந்தத நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிஞ்சிருவோம். டீலா என கை நீட்டினாள் அவள். இஷானால் சத்தியமாக அவனது காதுகளை நம்ப முடியவில்லை. இத்தனை நாட்கள் எப்படியாவது அவனுடன் தங்களை இணைத்து கிசுகிசுக்கள் வர வேண்டுமென பிரயத்தனப்பட்ட பெண்களை பார்த்து பழகியவனுக்கு சாத்வியின் இந்த முதிர்ச்சியான அணுகுமுறை பிடித்திருந்தது. என்னதான் நவீன நாகரிகத்தில் வளர்ந்திருந்தாலும் தாலி விஷயத்தில் கலங்கும் பெண்களையும் தாலியையும் திருமண உறவையும் வைத்தே காரியம் சாதிக்கும் பெண்களையும் பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். சாத்வி அப்படிப்பட்டவள் அல்ல என்றதும் ஆசுவாச பெருமூற்றொன்று அவனிடமிருந்து வெளிப்பட்டது. அவன் சந்தித்த பெண்கள் அவனுக்குள் தோற்றுவித்திருந்த எவ்ரி வுமன் இஸ் a potential gold digger என்ற இமேஜை சொக்கு நூறாக உடைத்திருந்தாள் சாத்வி. ஹலோ, இஷானின் கண் முன்னே கையை ஆட்டினாள். என்ன ஓட்டங்கள் களைந்து அவளை ஏறிட்டவன் டீல் என்றபடி அவளது கையை பற்றினான். ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு அவ கூட நான் கிளம்பிடுறேன், நீ ஒரு ரூமுக்கு போ. அதுதான் அவனிடம் இறுதியாக சாத்வி பேசியது. அதன் பிற்பாடு அறைக்கு வந்தவன் நடந்த சம்பவத்தின் அதிர்ச்சியை குளியலில் போக்கினான். அன்றைய இரவு விமானத்தில் சென்னைக்கு வந்தவன் ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் அவனது உலகமான ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்குள் நுழைந்ததும் பெரும் கண்டத்திலிருந்து தப்பித்தது போல உணர்ந்தான். அங்கே அவன் ஓய்வெடுக்கும் அறை ஒன்று உண்டு. அதற்குள் வந்து மெத்தையில் சரிந்தவன் கண்களை மூடினான். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் உத்தமந்தான் என்று குறை சொன்ன சாத்வி கண்ணுக்குள் வந்து போனாள். இன்று அவளுக்கு கூட வாய்ப்பு கிடைத்தது. ஒருவேளை தனது முகத்தை மறைத்திருந்த முகக்கவசம் மட்டும் இல்லையெனில் அந்த வாய்ப்பை சாத்வி பயன்படுத்தியிருப்பாளோ என்ற ஐயம் அவனுக்குள். எது எப்படியோ ஒரு மாபெரும் அவமானத்திலிருந்து அவனையும் காத்து அவளும் தப்பிப்பதற்காக சாத்வி செயல்பட்ட விதம் அவளை புத்திசாலியாக காட்டியது. இனி அவளை எப்போதேனும் சந்தித்தால் கட்டாயம் ஒரு ஹலோ சொல்லி அறிமுகமாக வேண்டும் என்று யோசனையோடு உறங்கி போனான் இஷான். அதே நேரம் சாத்வியும் நுபூரும் எப்படியோ பிளாட்டுக்குள் வந்துவிட்டனர். திருமண கலேபரத்தில் அவர்கள் இருவரையும் யாரும் தேடவில்லை என்பது பெரிய ஆறுதல். நுபூர் இன்னும் ராம் அவளை காப்பாற்றிய விதத்தை ரீவைண்ட் செய்து பார்த்து கொண்டிருந்தாள். தமக்கையின் திருமணத்தை பார்க்க முடியாத வருத்தம் கூட அவளிடம் இல்லை. சாத்வியோ இஷானை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அவன் கருகமணி செயினை மாட்ட தயங்கிய விதம், கராராக பேசியது, அவளை சந்தேகித்தது எல்லாமே மாறி மாறி நினைவலைகளில் வந்து போனது. முகத்தை பாத்துக்கலாமோ, இனி நேர்ல பார்த்தா கூட அவனுக்கு தன்னை அடையாளம் தெரியாதே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம். எப்படியோ சோசியல் மீடியால வைரல் ஆகாம தப்பிச்சோம் என்ற நிம்மதியோடு சுனிதாவின் திருமணத்திற்கு பிந்தைய சடங்குகளையாவது பார்ப்போம் என தோழியோடு சேர்ந்து ஆடை அலங்காரங்களை சீர் செய்ய ஆரம்பித்தாள் சாத்வி.